திருவிழாவின் மகிமை. பொன்னம்பலம் என்ற ஊரில் ஒவ்வொரு ஆண்டும் பொன்னம்பலம் திருவிழா நடைபெறும். இந்த விழா 10 நாட்கள் நடக்கும். கோவிலில் உள்ள அம்மன் திருக்கோலத்தை அலங்கரித்து ஊர் மக்கள் பூசை செய்வார்கள். விழாவில் கடைசி நாளில் அம்மன் ரதம் ஊர்வலமாக வரும். அந்த நாளில் ஊர் முழுவதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். அந்த ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பெயர் மணி. அவனுக்கு வயது 12. அவன் தன் தாத்தாவுடன் விழாவிற்காக காத்திருப்பான். அவனுடைய தாத்தா, மணி, இந்த வருடம் வரும் ரதத்தின் அம்மனை நீ கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சொல்லியிருந்தார். மணிக்கு அதை கேட்டு மிகவும் ஆவல். விழா தொடங்கியது. கோவிலில் சந்தன காப்பு, பூசை, படையல் எல்லாம் நடந்தன. கடைசி நாளில் ரதம் வரும் என்று எல்லோரும் ஆவலுடன் காத்திருந்தனர். ஆனால் அன்று மழை பிடித்தது. பெரிய மழை பெய்தது. ஊரில் சிலர் ரதம் இன்று நிறுத்தப்படலாம் என்று பேசினார்கள். மணிக்கு மிகவும் வருத்தம். அவன் தாத்தாவிடம் ஓடி சென்றான். தாத்தா, ரதம் வராதா என்று கேட்டான். தாத்தா சிரித்துக்கொண்டு, மழை நம்மை தடுக்க முடியாது மணி. அம்மன் எப்படியும் வருவாள் என்றார். உண்மையாகவே மழை நின்றது. ஊர் மக்கள் மீண்டும் திரண்டனர். ரதம் புறப்பட்டது. அதில் அழகான அலங்கரிக்கப்பட்ட அம்மன் திருக்கோலம் விளங்கியது. மணி மகிழ்ச்சியால் கைதட்டினான். திடீரென்று ரதத்தின் சக்கரம் ஒன்று சேற்றில் மாட்டிக்கொண்டது. ஊர் பெரியவர்கள் கூடி இதை தள்ளி முன்னே நகர்த்த வேண்டும் என்றார்கள். மணி உடனே முன்வந்து நானும் உதவி செய்கிறேன் என்றான். அவனது நம்பிக்கையை பார்த்த ஊர் மக்கள் ரதத்தினை நகர்த்தினர். ஊர் மக்கள் மகிழ்ச்சியால் அம்மன் மீண்டும் பிரசன்னமானாள் என்று கூவினர். தாத்தா மணியை பார்த்து, நீ உதவியதால் அம்மன் மகிழ்ச்சியடைந்தாள். இனி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று ஆசீர்வதித்தார். மணி மகிழ்ச்சியால் உள்ளம் நிறைந்தான். அந்த திருவிழா அவனுக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தது. ஒற்றுமையால் எந்த சிக்கலையும் தீர்க்கலாம். அன்று முதல் பொன்னம்பலம் திருவிழா மணிக்கு மிகவும் சிறப்பான நிகழ்வாக மாறியது. அவன் தன் வாழ்க்கையில் நல்லது செய்து அம்மனின் அருளை பெற்றான். திருவிழாக்கள் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, மக்களின் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் சின்னம். அதை போற்றுவோம். இதே போல் சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய்.